அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போடு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அந்த பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தணும், இதையெல்லாம் சொன்னால் தான் இதுக்கு பாதுகாப்பு என்கிற விதமாக அமெரிக்க அதிபரை அவர் இதற்கு இணங்கச் செய்வார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தைகளை நடத்துறதோட ராஜதந்திர ரீதியாக அமெரிக்காவோட பேசுவதற்கு, ஈரான் சார்பாக பேசுவதற்கு ஈரானும் பல நாடுகளை அணுகி மேலதிக பேச்சுக்களை நடத்துகிறது. ஓமானுக்கு ஈரானுடைய அதி உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் அலில் லாரிஜானி போய் ஓமானுடைய சுல்தானை சந்திச்சிருந்தாரு, ஓமானுடைய வெளிவிவகார அமைச்சரை சந்திச்சிருந்தாரு. இன்றைய நாள் அவர் கத்தருக்கு வந்திருக்கிறாரு. கத்தருடைய அதிபரை சந்திச்சு மேலதிக பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு இருக்கிறாரு என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த இராணுவ நடவடிக்கைகள் ஈரான் மேல அட்டாக் பண்றதை தவிர்க்கவும் வேணும், அதே நேரத்தில் ஒப்பந்தத்திலையும் அணு ஆயுதம் தொடர்பாக மட்டுமே நடக்கணும். இந்த ஈரானுடைய ஏவுகணை பலம், அந்த பலங்கள் எல்லாம் குறைக்கப்படணுங்கிறது தான் முழுமையான தேவையாக ஈரானுக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மேலதிகமாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஆல்ரெடி ஒரு பாரிய விமானம் தாங்கி கப்பல் USS ஆப்ரஹாம் லிங்கன், அதனோடு ஒட்டியதாக USS ட்ரூமன் உள்ளிட்ட ஒரு 10 பயங்கரமான கப்பல்களை ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கக்கூடிய சூழல்ல செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு பேசியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமான ஒரு விமானம் தாங்கி கப்பலையும் அதனுடன் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸையும் அவர்களுடைய சோல்ஜர்ஸுகளையும் மத்திய கிழக்குக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். எனவே ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிற விவகாரம் என்பது பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சு, இனி தாக்குதல் நடக்காது என்கிற நிலையில் இல்லை. எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரலாம். ஈரானை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தையை ஏமாற்றுங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருந்து ஆல்ரெடி 12 நாள் வார் நடத்தின மாதிரி திடீர்னு தாக்குதல் நடத்திடுவாங்க என்பதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது. அதில் என்ன நடக்க போகிறதுங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவினுடைய அமைதி காக்கும் படை என்கிற ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவுக்கு உருவாக்குறாருங்கிறது நமக்கு தெரியும். பல நாடுகளையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உங்கள் இராணுவத்தை தாங்கிறாரு. காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அடக்கணும்னா உள்நாட்டுக்குள்ளே சண்டை ஒன்றை உண்டாக்கி விடணும். அதாவது உள்நாட்டுக்குள்ளே இஸ்லாமிய நாடுகளுடைய படைகளை கொண்டு போட்டு அவங்களுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் சண்டை வந்துடுச்சுன்னாலே எல்லாம் கலாப்ஸாக போயிடும். அப்போ இஸ்ரேல் ஃப்ரீ மைண்டடோடு இருப்பாங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை அவர் முன்மொழிஞ்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு பல நாடுகளை நாங்கள் இராணுவத்தை தரமாட்டோம்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுஃபியாண்டோ என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்கள் 20,000 படைப்பிரிவுகளை தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 20,000ல் முதல் கட்டமாக 8,000 பேரை நாங்கள் காசாவுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறாரு.